Hello friends, இப்போ August 20 daily current affairs one-linersக்கான part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, ஆபரேஷன் கல்நமி எந்த ஸ்டேட்டுக்கு கீழ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரகண்ட். இது எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா people அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக் சாதுஸ், அதாவது போலியான துறவிகளை கம்ப்ளீட்டா கிராக் டவுன் பண்றதுக்காக தான் இந்த ஆபரேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்ட் ட்ரோன் ஃபாரன்சிக் லேபரேட்டரி எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லக்னோவில் இருக்கக்கூடிய UPSIFSல தான் இந்த லேபை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் சயின்ஸில் தான் இந்த லேபை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேபை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ ட்ரோன் மேன் ஆஃப் இந்தியா யாருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா August 19. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியோடைய ஹிஸ்ட்ரி, ஆர்ட், அப்புறம் அதோடைய சிக்னிஃபிகன்ஸை ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே 2025க்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் ஃபோட்டோ. அடுத்தது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NSO, அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஆஸ் பர் திஸ் சர்வே இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து 5.6%லேருந்து 5.2% குறைஞ்சிருக்கு. அடுத்தது டீப் ஓஷன் மிஷன் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக 2 இந்தியன் அக்வனெட்ஸ் வந்து சமுத்ராயன் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே 100 kgs ஆஃப் கோபால்ட் ரிச் பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸை அந்தமான் சீலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது QR கோட லேபிள்ஸை வச்சு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோடைய பேர் மேட் இன் இந்தியா லேபிள் ஸ்கீம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியை டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான். அடுத்து 2025 சின்சினாட்டி ஓப்பன் மென்ஸ் சிங்கிள் டென்னிஸ் டைட்டில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயரான கார்லஸ் அல்கரஸ். நெக்ஸ்ட் ஸ்ரமஸ்ரீ ஸ்கீமை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதன் மூலியமா கிட்டத்தட்ட 22 lakhs மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கைல் TNPSC ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.